குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 18ஆம் நாள். அதே போல் தமிழ் வருடம் என்று பார்க்கையில் குரோதி ஆண்டு ஆனி மாதம் 4ஆம் நாள், இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 18/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 18/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விட்டுப்போன சம்பள உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு புதிதாக அறிமுகமாவாங்க. இவர்கள் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குண்டான அறிகுறி கண்டிப்பாக தெரியும். எதிர்பாராத சில நன்மைகள் இன்று நடக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உதவிகள் தேவைகள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக மனதில் நினைத்திருந்து முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்று கண்டிப்பாக முடியும். அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் விஷயத்தில் மாத்திரம் கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தினருடைய வீட்டருடைய ஆதரவு இதெல்லாமே உங்களுக்கு மிக சாதகமாக அமையும். கோர்ட் கேஸ் வம்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல நாள். கோர்ட் கேஸில் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி தீர்ப்புகள் அமையும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும் லாபங்கள் குறையாது, நட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. அலுவலகத்தில் மாத்திரம் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. அனைவருமே நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சிந்தனைகளை மனதிற்குள் தீட்டுவீர்கள். வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது. திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் இன்று கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாள் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும், நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் சற்று தாமதமானாலும் கண்டிப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரத்திலிருந்து வந்த மந்தத்தன்மை குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு காரியங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபங்களை அதிகரிப்பீர்கள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். கவலைகள் மறைந்து ஒரு மகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாளாக நண்பர்கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். நீண்ட நாள பிரச்சனைகள், கவலைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் தவறிப்போன சில வாய்ப்புகள் அலுவலகத்தில் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 பட்ட லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் மனசில் கொஞ்சம் கவலை கொள்வீர்கள். தடைப்பட்ட திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரும். தடைப்பட்ட வரன்கள் உங்களுக்கு அமையும். நீண்டகால சுபகாரிய பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் இன்று முடிவுக்கு வரும். மறைமுகமான போட்டிகள் உங்களை விட்டு அகலும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் வேலை தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்று சேரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை தரும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசினீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட காலம் வராத பண வரவுகள் இன்றைக்கி கண்டிப்பாக சேரும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவி கூட ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். போட்டியாளர்கள் குறைவாக, வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறதா இருந்தால் தயவுசெய்து திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உற்றார் உறவினிடத்தில் தயவுசெய்து அனுசரித்து போயிருங்க. கணவன் மனைவி கூட ஒற்றுமை வேணும்னா கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூரில் இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். வியாபாரத்தில் முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீர்கள். போட்டிகளை சமாளிப்பீர்கள். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவம் ஆகும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினருடைய வருகை உங்கள் மனதிற்கு ஒரு மாற்றத்தை தரும். தாய் தந்தை வழியே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை குறையும். நீண்ட நாளாக திருமணம் வர நம்மளா திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைய நாளை பொறுத்தும் அதிகரிக்கும். மனதில் ஒரு நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகள், சோர்வுகள் எல்லாம் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெறுவீர்கள். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்துகிறோம்,
அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கிட்டலாம் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.